அனைவருக்கும் வணக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருப்போம். எப்போ அந்த திட்டத்துக்கு வந்து விதை போடப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அந்த திட்டம் வந்து எவால்வ் ஆகி 2019 வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு 2024 ஆகஸ்ட்டில் வந்துட்டு அந்த திட்டம் முழுமையாக முடிவடைஞ்சு ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதோட டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்துட்டு நார்மலாக பாரம்பரிய முறையில் கால்வாய் வெட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி கொண்டு போகிற திட்டம் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு மாடர்ன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் இந்த 2 சிஸ்டம் சேர்த்து பைப்லைன் மூலியமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குளம் குட்டைகளில் வந்து நிரப்பி கிரவுண்ட் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து இந்த திட்டத்தோட மெயின் டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 டெக்னாலஜி வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டெக்னாலஜி பார்த்திங்கன்னு சொன்னால் லிஃப்ட் இரிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தண்ணியை வந்துட்டு சர்ஃப்ளஸ் வாட்டர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தான். அதில் வந்து அந்த கலிங்கராயன் அணைக்கட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃப்ளஸ் வாட்டரை வந்துட்டு எடுத்து எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னா அவிநாசி, அன்னூர், சூலூர், மேட்டுப்பாளையம், காங்கயம் இங்கெல்லாம் போயிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குளம் மற்றும் குட்டைகளை வந்து குழாய்கள் மூலிமா நிரப்புகிறாங்க. சரியா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த லிஃப்ட் இரிகேஷன் சிஸ்டம் மூலிமா 6 பம்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா என்னென்னா தண்ணியை வந்து மேலே ஏற்றுவாங்க. ஸோ அந்த அணைக்கட்டிலேருந்து சர்ஃப்ளஸ் வாட்டரை வந்துட்டு தண்ணியை மேலே ஏற்றி குழாய்கள் மூலிமா வந்துட்டு அந்த தண்ணியை வந்து கொண்டு போவாங்க. ஸோ அதில் அந்த குழாய்கள் மூலிமா எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் நெட்வொர்க். ஸோ இதில் வந்து மொத்தமாக 1065 கிலோமீட்டருக்கு வந்து நீளமான பைப்புகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. என்ன பைப்புனா HDPE அப்படி இல்லைன்னு சொன்னால் MS பைப்லைன்னு சொல்லுவாங்க. HDPனா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் பைப்ஸு. இது வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், துருப்பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா வந்து என்னென்னா இந்த குழாய்கள் மூலிமா, அதாவது இந்த லிஃப்ட் இரிகேஷன் மெத்தட் மூலிமா தண்ணியை மேலே ஏற்றி இந்த பைப்லைன் மூலிமா வந்து தண்ணியை கொண்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் தண்ணி எவாபரேட் ஆகாது. இன்னொன்று பெருசாக வந்து நிலம் கையகப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா குழாய்கள் பதிக்கிறதுனால இடம் கம்மியாக இருந்தாலே போதும். இன்னொன்று நீர் வந்து மாசுபடுறதில்ல. ஓகேங்களா? நம்ம அங்கேருந்து அந்த அணைக்கட்டிலேருந்து இருக்கக்கூடிய தண்ணி வந்துட்டு எந்த ஒரு மாசுபாடும் இல்லாமல் குளம் மற்றும் குட்டைகளுக்கு வந்து போய் நிரப்பப்படுது. ஓகேங்களா? அடுத்து வந்து கிராவிட்டி கண்ட்ரோல்டு சிஸ்டம். இது என்னென்னா அந்த லிஃப்ட் இரிகேஷன் சிஸ்டம் மூலிமா தண்ணியை மேலே ஏற்றி குழாய்கள் மூலிமா வந்து தண்ணி வருது. ஸோ இது குழாய்கள் மூலிமா தண்ணி வர்றப்போ நம்ம வந்து எந்த ஒரு பம்பிங்கும் அதுக்கப்புறம் செய்ய போகிறதில்ல. லிஃப்ட் இரிகேஷன் மொத்தமாக தண்ணியை மேலே ஏற்றினா மட்டும் போதும். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டி மூலிமா வந்து அந்த தண்ணி வந்துட்டு குழாய்கள் மூலிமா போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து குளம் குட்டைகள் இருக்கோ அங்கே வந்துட்டு தண்ணி வந்து இருக்கும், போயிடும். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்னென்னா அவுட்லெட்ஸ் வச்சுருப்பாங்க, ரெகுலேட்டர் அவுட்லெட்ஸ் இருக்கும், அவுட்லெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இருக்குது. அதாவது தண்ணி வந்துட்டு அந்த குட்டைக்கு வந்துட்டு போகுது, குட்டைக்கோ குளத்துக்கோ போகுதுன்னு சொன்னால் அந்த குட்டைக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கான தண்ணி போயிடுச்சு, இவ்வளவு தண்ணி தான் வந்து அந்த குட்டைக்கு வந்து போனால் நிறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதே மாதிரி அலர்ட் சிஸ்டமும் இருக்குது. இப்போது அந்த குட்டையோடையோ குளத்துலேயோ வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போகுதுன்னு சொன்னால் ஓவர்ஃப்ளோ அலர்ட்மெண்ட் சிஸ்டமும் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அலர்ட் வந்துடும், அந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும், தண்ணி அதுக்கப்புறம் போகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த திட்டத்து மூலிமா வந்து டைரக்டர் இரிகேஷனா அப்படின்னா கிடையாது. அதான் சொன்னேன், குளம் மற்றும் குட்டைகளுக்கு வந்து நீர் நிரப்புறது மூலிமா கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கிணறும் மற்றும் போர்வெல்லோட நீர் மட்டமும் உயரும். அது மூலிமா வந்து விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை குளம் குட்டைகளுக்கு வந்துட்டு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலிமா வந்து தண்ணி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1045 குளம் மற்றும் குட்டைகளுக்கு வந்துட்டு இந்த திட்டம் மூலம் வந்து தண்ணி போகுது. அதே மாதிரி ஆண்டு முழுவதும் அந்த காளிங்கராயன் அணைக்கட்டிலேருந்து சர்ஃப்ளஸ் வாட்டர் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ நமக்கு எப்போ மான்சூன் சீசன் இருக்கோ அப்போ வந்துட்டு நம்ம அந்த சர்ஃப்ளஸ் வாட்டரை வந்துட்டு எடுத்துக்க முடியும். அதாவது சராசரியாக வருஷத்துக்கு 70 நாள் ஒரு 250 கியூபிக் ஃபீட் வந்து வாட்டர் ஃப்ளோ ரேட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1.5 TMC வாட்ரு ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இந்த திட்டத்தில் வந்து என்னென்னலாம் வந்து இந்த டெக்னாலஜி மூலமாக என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டேம் கட்ட தேவையில்லை. ஸோ இன்னொன்று ரிவரோ இல்லை கால்வாய்களோ அமைச்சு தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதில்ல. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும்.
தண்ணி மாசுபாடு அடையும். ஸோ அது வந்து இங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இதோட டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணி வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போகுது, எங்கே எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காளிங்கராயன் அணைக்கட்டில் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் வாட்டரை வந்து எடுத்து அவினாசி, அன்னூர், சூலூர், மேட்டுப்பாளையம், காங்கேயம், ஸோ இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு 1045 குளம் குட்டைகளுக்கு வந்துட்டு குழாய்கள் மூலியமாக தண்ணி கொண்டு போய் நிரப்பப்படுது. ஓகே, இதனால் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கிணறு மற்றும் போர்வெல்லில் வந்துட்டு நீர் மட்டம் வந்து உயருது. அதனால் நம்ம மானாவாரியாக இருக்கக்கூடிய நிலங்கள் வந்துட்டு நீர் பாய்ச்சல் நிலங்களாக வந்து மாறுது. ஸோ விவசாயம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, விவசாயிகளோட வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.